11ஆம் வகுப்பு கணிதம் சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் சாப்டர் 4. அதுல முதல் கணக்கு தொகுத்தறிதல் முறையில் 1 கியூப் 2 கியூப் எக்ஸெட்ரா n கியூப் n+1/2 அடுக்கு 2 என நிறுவுக. இருக்கிற சமன்பாட்டை P of n = 1 கியூப் 2 கியூப் எக்ஸெட்ரா n கியூப் n+1/2 அப்படின்னு எடுத்துக்கும். இது ஸ்டெப் 1. ரெண்டாவது ஸ்டெப் n-க்கு பதிலா 1 கொடுத்தோம். n = 1 கொடுத்தோம். n-க்கு 1 கொடுத்தோம்னா நமக்கு LHS என்ன வரும்னா 1 கியூப் = 1. அதே போல RHS இதுல n-க்கு பதிலா 1 கொடுத்தோம்னா 1 + 1 2 2/2 கேன்சல் ஆயிடும். வெறும் 1 மட்டும்தான் இருக்கும். 1 வர்க்கப்படுத்தும் போது திருப்பி 1 தான் வரும். LHS-ம் RHS-ம் சமமா இருக்கு. அதனால P of 1 n-க்கு பதிலா 1 கொடுத்தோம் இல்லையா, P of 1 என்பது உண்மை. ஸ்டெப் 3 P of k என்பது உண்மை என்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். P of k அப்படிங்கிறது என்னன்னா P of n இருக்குல்ல, n-க்கு பதிலா k போட்டுக்க போறோம், அவ்வளவுதான். P of k = 1 கியூப் 2 கியூப் எக்ஸெட்ரா n-க்கு பதிலா k கியூப் n வர இடத்துல k × k+1/2 அதனுடைய அடுக்குல 2. இது உண்மைன்னு எடுத்துக்கிறோம், உண்மை என்க. அடுத்தது ஸ்டெப் 4. இதுல என்ன செய்யறோம், நம்ம நிறுவ வேண்டியது இதுதான். என்னன்னா P of k ன்னு எடுத்துக்கிட்டோம்ல, இந்த இடத்துல P of k+1 அப்படிங்கிறது உண்மை. இதுதான் நம்ம நிறுவ வேண்டியது. இது எப்படி நிறுவுறது? P of k+1 இந்த இடத்துல பாருங்க. P of k+1 = 1 கியூப் 2 கியூப் எக்ஸெட்ரா k கியூப். k கியூப்னா என்னன்னா k உறுப்பு. ஆனா இங்க இருக்கிறது k+1 உறுப்பு, அதாவது ஒரு உறுப்பு அதிகம். இதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னா k+1 கியூப்னு வரும். இது LHS. RHS-ல k-க்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், k+1. அதனால k வர இடத்துல k+1 வரும். k+1 k வர இடத்துல k+1 k+1 +1 k+2 k+2/2 இதனுடைய அடுக்குல 2 இப்படின்னு வரணும். இதுதான் நம்ம நிறுவ வேண்டியது. இந்த ஆன்சரை கொண்டாந்து காமிச்சிட்டோம்னா கணக்கு முடிஞ்சது. LHS எடுத்துக்கும். LHS என்ன, 1 கியூப்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில இருக்கிற k கியூப் + k+1 கியூப் வரைக்கும் இருக்கிறது LHS. இதுல இருந்து ஆரம்பிச்சு k கியூப் 1ல இருந்து k கியூப் வரைக்கும் இருக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே நம்ம எடுத்திருக்கோம். 1ல இருந்து k வரைக்கும் இருக்கிறதுக்கு என்ன, k × k+1/2 அடுக்கு 2. அதை எழுதிப்போம். k × k+1/2 அடுக்கு 2 பிளஸ் k+1 அடுக்குல 3. 1ல இருந்து k வரைக்கும் இருக்கிறதுக்கான மதிப்பு நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம். அதனால k வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு மதிப்பை எழுதிக்கிறோம், மிச்சம் இருக்கிறத தனியா எழுதிக்கிறோம். இந்த 2 உள்ளார கொண்டு வந்தா a² k+1² அடுக்குல 2 வந்தா 2² 4 பிளஸ் k+1 அடுக்குல 3. 4 மீசியம் எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். 1ஆல இதை பெருக்கணும்னா அப்படியே வந்துடும். k² × k+1² பிளஸ் 4ஆல இதை பெருக்கணும்னா 4 தடவை k+1 அடுக்குல 3 = 4 அப்படியே இருக்கட்டும். மேல
இதுலயும் k பிளஸ் ஒன் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் k பிளஸ் ஒன் ஸ்கொயர் இருக்கு. அதனால k பிளஸ் ஒன் அடுக்கு 2 அதை பொதுவா வெளியில எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும் பாருங்க, k பிளஸ் ஒன் ஸ்கொயரை வெளில எடுத்தாச்சு, மீதி இருக்கிறது k ஸ்கொயர் பிளஸ் இங்க ஒரு k பிளஸ் ஒன் ஸ்கொயரை வெளியில எடுத்துட்டோம், மீதி k பிளஸ் ஒன் மட்டும்தான் இருக்கும். 4 k பிளஸ் ஒன்னும் இருக்கும். 4 உள்ளார கொண்டு போயிட்டோம்னா 4k பிளஸ் 4 அப்படின்னு வரும். equal to k பிளஸ் ஒன் ஸ்கொயர், இங்க இருக்கிற k ஸ்கொயர் பிளஸ் 4k பிளஸ் 4ங்கிறத எப்படி எழுதலாம், k பிளஸ் 2 அடுக்கு 2ன்னு எழுதலாம். k பிளஸ் 2 ஸ்கொயர் இதை விரிவு பண்ணோம்னா இந்த பிராக்கெட்ல இருக்கிறது வரும். பை 4ன்னு இருக்கு இல்லையா, 4ங்கிறத என்ன செய்யலாம், 2 ஸ்கொயர்னு போட்டுப்போம். நல்லா கவனிச்சிங்க, எல்லாமே ஸ்கொயர்ல இருக்கு. அதனால ஸ்கொயர்லாம் எடுத்துருங்க. k பிளஸ் 1 k பிளஸ் 2 பை 2 இதனுடைய அடுக்குல பொதுவா அந்த ஸ்கொயரை கொண்டு வந்தோம். இதுதான் நமக்கு நிறுவ வேண்டியது. k பிளஸ் 1 k பிளஸ் 2 பை 2 ஸ்கொயர், இதுதான் நிறுவனம். இந்த ஆன்சர் வந்துடுச்சு இல்லையா, இது வந்துட்டு இந்த ஆன்சர், அவ்வளவுதான். இதுதான் என்னன்னா RHS. அப்ப P ஆஃப் k பிளஸ் 1 என்பது உண்மை. முதல்ல P ஆஃப் என்னன்னு எடுத்துக்கிட்டோம், என்னுக்கு பதிலாக 1ன்னு கொடுத்தோம், 1 அப்படிங்கிறது உண்மைன்னு வந்துருச்சு. அடுத்தது P ஆஃப் Kன்னு எடுத்துக்கிட்டு அது உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு P ஆஃப் k பிளஸ் 1 என்பது உண்மைன்னு நிறுவனம். 1க்கும் உண்மை, Kக்கும் உண்மை, k பிளஸ் 1க்கும் உண்மைங்கிறப்ப அது நிச்சயமா P ஆஃப் n என்பதும் உண்மை. P ஆஃப் n என்பது உண்மை. P ஆஃப் nங்கிறது இதுதான், 1 கியூப் 2 கியூப் எக்ஸெட்ரா n கியூப்ஸ் ஈக்குவல் டு n இன்டு n பிளஸ் 1 பை 2 அடுக்குல 2. இது உண்மை, நிறுவப்பட்டது. அவ்வளவு.